ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போற நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நடிகர் சிம்பு அவர்கள் அவரோட கெரியர்ல எவ்வளவோ படங்கள் நடிச்சிட்டாரு, பல படங்களை சக்சஸ்ஃபுல்லாவும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஆனா இவரால உதறி தள்ளப்பட்ட படங்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்ட படங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது மட்டும் சொல்லாம, இந்த படங்களை இவர் எதனால உதறி தள்ளப்பட்டார், அதாவது எதனால இந்த படங்கள் எல்லாம் இவர் நிராகரிச்சாரு மற்றும் இந்த படங்களிலிருந்து இவர் வெளியேறின காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெள்ள தெளிவா பேச போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நண்பர்களே. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத பல தகவல்கள் இந்த வீடியோல அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவது நான் சொல்ல போற படம் தான் கேவி ஆனந்த் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்து சக்கப்போடு போட்ட ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியல் படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னா நம்ம ஜீவா அவர்கள் நடித்த அந்த கேமராமேன் ரோல் வந்து ரொம்பவே நல்ல ரோல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்னு சொல்லலாம். ஆனா ஜீவா அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதாபாத்திரத்தில் கமிட் ஆனவர் தான் நம்ம நடிகர் சிம்பு. அப்படியா, அப்ப நம்ம சிம்பு அவர்கள் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தான் நானும் அந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தேன். ஆனா அவரோட கதை போட்டோ ஷூட்டோட முடிஞ்சு போச்சுங்க. எதனாலங்க சிம்பு இந்த படத்துல இருந்து வெளியேறினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்த படத்துல ஹீரோயினாக கார்த்திகா அப்படின்றவங்க நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, ராதா அவர்களின் மகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹீரோயின் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சிம்பு வந்து ரொம்ப வம்பு பண்ணார் அந்த காலகட்டத்தில். அதனால சிம்பு கிட்ட போய் இந்த டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு, வேற யாரை தாங்க நடிக்க வைக்கணும், ஏங்க இப்படி வம்பு பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த கதாபாத்திரத்துல தமன்னாவை நடிக்க வைங்க, ஏன்னா நான் தமன்னா கூட நடிச்சதே இல்லைங்க, கார்த்திகாவோட எல்லாம் நடிக்க மாட்டேன், தமன்னாவை மாத்துங்கன்னு இருக்காரு. அதுக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க இதுவே வந்து ஒரு சாதாரண பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படம், தமன்னாவெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்தா பட்ஜெட் பெருசாயிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சிம்பு ஒத்த காலில் நின்று அடம் முடிச்சிருக்காரு. உடனே இந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க, எதுக்குங்க ஹீரோயினை மாத்தணும், இந்த மாதிரி அடம் பிடிக்கிற ஹீரோவே மாத்திடலாம்னு சொல்லி சிம்புவை மாத்திட்டு ஜீவா உள்ள கொண்டு வந்துட்டாங்களாம். அதனால இந்த மாதிரி ஒரு அப்படின்ற ஒரு அரிய வாய்ப்பையும் தவற விட்டு விட்டார் சிம்பு. இப்ப இரண்டாவதாக நான் சொல்ல போகும் படம் தான் கெட்டவன். அதாவது இவரை சொல்லலங்க, இவர் நடிக்கவிருந்த படம் கெட்டவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து இவருக்கு ஜோடியாக லேகா வாஷிங்டன் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் நந்து. எல்லாம் நல்லா ஆரம்பிச்சது. போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா இது பேய் படமா, டிராகுலா படமா, இல்ல நல்ல படமா, கெட்ட படமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துற அளவுக்கு சிம்பு உங்களை குழப்பிருப்பாரு அந்த படத்தின் போஸ்டர் மூலயமாக. பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய ஹிட்டான படமான வல்லவன் அப்படின்ற ஒரு படத்தை இவர் கொடுத்தாரு. அதனால இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு அந்த காலகட்டத்தில் இருந்தது, ஒரு வழக்கமான விஷயம் தான். இருந்தாலும் இந்த படம் ஏன் அப்படியே ஊத்தி மூடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் காரணம் சிம்பு தான். சிம்பு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இவருக்கும் இந்த படத்தின் இயக்குனரான நந்து அவர்களுக்கும் ஒரு பெரிய வாய்க்கால் தகராறு வந்திருக்கு. படம் எல்லாமே நல்லா தாங்க ஆரம்பிச்சது. ஆனா இந்த படத்துல கதை, திரைக்கதை, வசனம் சிம்பு அப்படின்னு போட்டுட்டாராம். டைரக்டர் பேர் எங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு பூத கண்ணாடி வச்சு பார்த்தாதான் நந்துன்னு அப்படியே போஸ்டர்ல ஒரு ஓரமா இருந்துதான். இதுலயே இவங்களோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் இவருக்கும் லேகா வாஷிங்டனான ஹீரோயினுக்கும் நடந்த ஒரு கிசு கசமுசா இந்த மாதிரி சில விஷயங்களையும் சொல்லலாம். அதாவது அவங்க கூட சமீபத்துல ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க கெட்டவன் மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம இந்த படத்தின் இயக்குனரான நந்து மற்றும் சிம்பு அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படப்பிடிப்பிலே வந்திருக்கு. அதாவது இந்த படத்தை கிட்டத்தட்ட 27 நாள் ஷூட்டே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி பண்றதுக்கான எடிட்டிங் கண்டென்ட் வரைக்கும் இவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிம்பு என்ன பண்ணிருக்காரு, இதுக்கு மேல என்னால கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நான் தான், டைரக்ஷனும் நானே பண்ணிடுறேன், சும்மா ஓரமா நின்று அப்படி வேடிக்கை பாருங்கன்ற அளவுக்கு பெரிய வாய்க்கா தகராறு போறனால இந்த படத்துல இருந்து சிம்புவே வெளியேறிட்டாரா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்தின் இயக்குனரான நந்தா அவர்கள் பாவம் இதுக்கப்புறம் எந்த படமும் பண்ண வேண்டிய ஒரு டேலண்டான இயக்குனர் தான், இருந்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காரு சோசியல் மீடியால. மூன்றாவதாக சிம்பு நடிக்கவிருந்த வேட்டை மன்னன். இந்த படம் வந்து டிராப் ஆச்சு அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் எதனால டிராப் ஆச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். இந்த படத்தின் இயக்குனர் தான் நெல்சன். இப்போ டாக்டர் வரைக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாரையும் வந்து குஷிப்படுத்திட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்திலே வேட்டை மன்னன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து குஷிப்படுத்த வேண்டியவர் கடைசியில டைரக்டர்ல இருந்து விஜய் டிவில போய் ஒரு சின்ன ப்ரோக்ராமுக்கு டைரக்டர் ஆகிற அளவுக்கு அவரோட நிலைமையை மாத்தி விட்டுட்டாங்களாம். யாருன்றத நான் என் வாயால சொல்லணும். அதாவது இந்த வேட்டை மன்னன் எதனால டிராப் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் அந்த காலகட்டத்திலே ரொம்பவே ஃபேமஸா இருந்த நிக்கார்ஸ் எஸ் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட 2 படம் கமிட் ஆயிருக்காரு. அதுல ஒண்ணுதான் வேட்டை மன்னன், இன்னொன்னு வாலு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு தகராறினால் வேட்டை மன்னன் மற்றும் வாலு படத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு வெளியேறிட்டாரா. அதுக்கப்புறம் இவரை போய் கன்வின்ஸ் பண்ணி அப்படி இப்படி சொல்லி கடைசியில வாலு படத்தை எப்படியோ முடிச்சிட்டாங்க. ஆனா வேட்டை மன்னனுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நின்று கடைசியா அந்த படம் வந்து டிராப் செய்யப்பட்டது.
இப்போ ஒரு தகவல் என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த வேட்டை மன்னன் படம் தான் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. இத நெல்சன் அவர்கள் ஏத்துக்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேட்டை மன்னனோட ட்ரெய்லரை பார்க்கும்போது அது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி, நம்ம சிம்பு அவர்கள் வந்து அதாவது காசு வாங்கிட்டு கொலை பண்ற அந்த கூலி படைன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் இருந்தது. ஆனா பீஸ்ட் படத்தோட கதை கண்டிப்பா வேட்டை மன்னன் படத்தோட கதையா இருக்காது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா கதை வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அஸ்கு புஸ்கு. இப்ப நான்காவதா சிம்பு அவர்கள் நடிக்கவிருந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இயக்க இருந்த படம் தான் ஏசி. ஏசின்னு குழுன்னு நினைக்காதீங்க, அருணாச்சலம் வர்சஸ் சித்ராவா. அதை ஏசின்னு சுருக்கி இந்த படத்தை 14 வருஷத்துக்கு முன்னாடி பூஜை போட்டிருக்காங்க. இன்னி வரைக்கும் செல்ஃப் எடுக்கல அந்த படம். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யாவும் சொல்ல மாட்டாரு, சிம்பு அவர்களும் சொல்ல மாட்டாரு. ஆனா இந்த படத்துல அசின் மற்றும் சிம்பு அவர்கள் நடிக்கவிருந்து அந்த படத்தோட போட்டோ ஷூட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசியா டிராப் செய்யப்பட்டு விட்டது ஒரு சில காரணத்தினால. யாரால இருக்கும்ன்றதை நீங்களே கணிச்சுக்கோங்க. ஆனா இந்த படத்தை மறுபடியும் தூசி தட்டி எஸ்.ஜே. சூர்யாவே ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கான். எப்படியோ இந்த படம் வெளில வந்தா சரி, எப்படி இருக்கு நம்மளும் பார்த்து ரசிப்போமே. இப்ப ஐந்தாவதா நான் சொல்ல போற படம் தான் செல்வராகவன் அவர்களின் இயக்கத்தில் சிம்பு அவர்கள் நடிக்கவிருந்த கான் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல கேட்ரின் தெரேசா மற்றும் டாப்ஸி அவர்கள் நடிக்கவிருந்தார்கள். ஆனா இந்த படம் எனக்கு டிராப் ஆச்சு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூ வந்துருச்சான். அதாவது விளக்கமா சொல்லணும்னா, ப்ரொடியூசர் கிடைக்கலங்க இந்த படத்துக்கு. இது சிம்புவோட ப்ராப்ளம் இல்ல, ப்ரொடியூசர் கிடைச்சிருந்தா சிம்பு நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்டைரக்டா சிம்பு தானங்க காரணம். ஏன்னா இவர் ஒழுங்கா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரொடியூசர்களுக்கு எல்லாம் படம் நடிச்சு கொடுத்திருந்தா இந்த படத்தை ஏன் தயாரிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. அதனால இந்த படம் இன்னி வரைக்கும் செல்ஃப் எடுக்கல. செல்வராகவன் வந்து எல்லாருக்கும் உறுதி அளிக்கும் விதமா என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா இந்த படம் ப்ரொடியூசர் கிடைச்சிட்டா நாங்க எடுக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு. எப்போ கிடைக்கிறது? இப்ப ஆறாவதாக சிம்பு அவர்கள் நடித்து கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதி ஆரம்பித்த படம் தான் வாலிபன். இந்த வாலிபன் படத்தை வந்து நிக்கோலஸ் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி அவர்கள் தான் தயாரிக்கிறதா இருந்தது. சிம்பு அவர்கள் டியூவல் ரோல்லாம் பண்ற மாதிரி ஒரு பெரிய பிளான்ல ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த படத்தோட லொகேஷன் கேட்டா உங்களுக்கே தலையை சுத்திரும். நியூயார்க், இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா, இந்த 3 இடத்துல இந்த படத்தெல்லாம் படமாக்கலாம்னு ஒரு பெரிய பிளான் போட்டவங்க கடைசியா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் மேனன் அவர்கள் அச்சம் என்பது மடமையா அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறாரு. லவ் சப்ஜெக்ட், புது ஹீரோயின். அந்த படத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க பாய்ன்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து கைண்டிக்கிட்டு அந்த படத்துக்கு போயிட்டாராம். இப்ப ஏழாவதாக சிம்பு அவர்கள் நடிக்கவிருந்த வடச்சென்னையை பத்தி சொல்லலாம். இந்த படம் வந்து பூஜை போட்டு ஆரம்பிச்சு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆனா பூஜை போட்டு தனுஷ உள்ள ஹீரோ ஆக்கிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சிம்புவை வச்சு இந்த படத்தை வந்து பிளான் பண்ணிட்டாராம். இந்த படத்தின் இயக்குனரான வெற்றிமாறன் அவர்கள். அதுக்கப்புறம் எங்க சிம்பு வெளில போயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றிமாறன் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, சிம்புவை வந்து இந்த அன்பு அப்படின்ற ஒரு ஹீரோ கேரக்டர்ல பண்ண வைப்போம். மற்றும் தனுஷ வந்து அமீர் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ண வைப்பார் இல்லைங்களா, ராஜன் அப்படின்ற கேரக்டரை குமார்னு மாத்தி தனுஷை வச்சு 2 பேரையும் உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய சகாப்தத்தை படைப்போம் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் பிளான் பண்ணியிருக்காரு. இவங்களை வச்செல்லாம் பண்ண முடியுமா? அதனால பிளான் பண்ணதோட போச்சு. ஆனா அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆச்சே வடச்சென்னை, இது எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொன்னவரு தனுஷ் கிட்ட மறுபடியும் போய் சொல்லியிருக்காரு. தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க 2 பார்ட்டா எடுத்தீங்கன்னா எனக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் ப்ரொடியூஸ் மட்டும் பண்றேன், நீங்க வேற யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னதுக்கு அப்புறம் சித்தார்த்திட்டையும் அப்ரோச் பண்ணிருக்காங்க. சித்தார்த்தெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரு. கடைசியா தனுஷ் என்ன பண்ணிருக்காரு, நானே நடிச்சு கொடுத்துட்றேனே, படம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நடிச்சு கொடுத்தாங்க. படமும் நல்லா வந்துருச்சு. இப்ப எட்டாவதா சிம்பு அவர்கள் நடித்த அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். நான் சொல்றது கரெக்டுங்களா? ஆனா இருந்தாலும் இந்த படத்தோட டைட்டில் வச்சவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எந்த மாதிரி சிந்திச்சிருக்காங்கன்னு பாருங்க சிம்புவுக்காகவே. ஆனா இந்த படம் தான் வெளியாயிடுச்சு. இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட 2ஆம் பாகம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்கள் சொல்லிவிட்டார்கள். காரணம் என்னன்னா, இந்த AAA இந்த படத்துக்கு கிடைச்ச அமோகமான ரெஸ்பான்ஸை வச்சு AAA 2 ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த AAA ஓட ரெஸ்பான்ஸும் சூப்பரா இருந்தது. அந்த படப்பிடிப்பு நடக்கும் போது இவங்க சந்திச்ச சில சவால்களும் வேற லெவல்ல இருந்தனால அப்படியே தலையை சுத்தி எலுமிச்சை பழத்தை தூக்கி போடுற மாதிரி AAA 2 தூக்கி போட்டாங்களாம். இப்போ 9ஆவதா சிம்பு அவர்கள் நடிக்கவிருந்த மகா மாநாடு படத்தை பத்தி சொல்றேன். மகா மாநாடா, இது என்னங்க படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த கதையை சொல்லும் போது நீங்களே குபீர்னு சிரிப்பீங்க பாருங்க. அதாவது மாநாடு அப்படின்ற ஒரு படத்தை பூஜெல்லாம் போட்டு வெங்கட் பிரபு இயக்க போறாரு, சுரேஷ் காமாட்சி என்பவர் இந்த படத்தை தயாரிக்க போறாருன்னு எல்லாமே நல்லபடியா ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போயிட்டு இருந்தப்போ நம்ம சிம்புவை பத்தி தான் தெரியும் இல்லைங்களா, அவர் வந்து அமெரிக்கன் டைமிங்ல தான் ஒர்க் பண்ணுவாரு, இந்தியன் டைம்ல ஒர்க் பண்ண மாட்டாரு. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா நைட்ல தான் ஒர்க் பண்ணுவாரு, பகல்ல தூங்குவாரு. அதாவது இந்த பிபிஓல வேலை செய்யற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதனால இந்த படத்தின் குழுவினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த படத்தை எவ்வளவு நாள் தாங்க நைட்டே ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, பகல்லன்னு கொஞ்சம் ஷூட் பண்ணோம் இல்லைங்களா, சிம்புவை கொஞ்சம் எழுப்புங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா மனுஷன் ஏந்திரிக்கிற மாதிரி தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் எஃபெக்ட்ல எடுங்க அப்படின்னு இருக்காரு. கடைசியில கடுப்பான இந்த படத்தின் தயாரிப்பாளர், இந்த படத்தை இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலலாம் நான் செலவு பண்ணனா என் வீடு வாசல்லாம் விற்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை அப்படியே டிராப் பண்ணிருக்காங்க.
ஆனா இதனால டென்ஷன் ஆன சிம்பு என்ன பண்ணிருக்காரு, என் படத்தை எடுத்து டிராப் பண்றீங்களா, நான் எடுக்கிறேன் பாரியா ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு மகா மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி இந்த படத்தை நானும் என் தந்தையான டி ராஜேந்திரனும் சேர்ந்து இயக்க போறோம், சிம்பு சினியார்ட்ஸ் அப்படின்ற எங்களோட கம்பெனி மூலயமாக அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாரு. இந்த படத்துக்கு ஹீரோயினும் மாநாடுல கமிட் ஆன கல்யாணி பிரியதர்ஷன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்வீட் பண்ணாரு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க என்ன கேட்கறதுக்கு பதிலா அவரோட ட்விட்டர் பக்கத்துல நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய படங்களை விட அதிகப்படியான படம் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சிம்பு பண்ணிருக்காரு. உங்களுக்கே சில திடுக்கிடும் தகவல்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ ஏதோ தெரியல, கொஞ்சம் சமரசமாயி மகா மாநாட மூடிட்டு மாநாடுக்கே வந்துட்டாரு நம்ம சிம்பு. இப்ப 10வதாக சிம்பு அவர்கள் நடிக்கவிருந்த வேட்டை படத்தை பத்தி சொல்லலாம். இந்த வேட்டை படத்துல ஆர்யா அவர்கள் ஒரு நல்ல ஆக்ஷன் கலந்து ஒரு தம்பியா நடிச்சிருப்பாரு, ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இந்த கதாபாத்திரத்துல முதல்ல நம்ம சிம்பு அவர்களை தான் கமிட் பண்ணி 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ்லாம் கொடுத்திருக்காரு இந்த படத்தின் இயக்குனரான லிங்குசாமி. ஆனா அந்த அட்வான்ஸ் வாங்கினதோட சரியா படத்துக்கு நடிக்கவே வரலையா, எதுக்குன்னு அப்படின்னு காரணத்தை அவரோட சோர்ஸ்ல விசாரிச்சு பார்த்தா இந்த படத்துல மாதவனுக்கு பதிலாக விஜய் கமிட் பண்ணிருக்காங்க. அதனால நான் விஜய் கூட எல்லாம் நடிக்க மாட்டேன், நான் தலை ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாருன்ற மாதிரியும் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அவருக்கு கொஞ்சம் உதவி எல்லாம் பண்ண ரெண்டு பேரும் இன்னைக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் வேட்டைன்ற படத்தை இவர் தவற விட்டது மட்டும் இல்லாம அந்த 1 கோடி ரூபாய் இன்னும் திருப்பி கொடுக்கல லிங்குசாமி ஒரு பேட்டியில சொல்லிட்டாரு. இப்ப 11வதா நான் சொல்ல போற படம் தான் பில்லா 3. என்னது பில்லா 3யா? ஆமாங்க, பில்லா 3 தான். பில்லா 1 and 2 அஜித் நடிச்சு முடிச்சிட்டாரு. பில்லா 3 யார் நடிக்க போறா? அஜித் கண்டிப்பா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. பில்லா 3ல நம்ம சிம்பு அவர்கள் இயக்கி நடிக்க போறதா அவரோட ட்விட்டர் பக்கத்துல அவரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு சில மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த பில்லா 3ன்ற படம் தான் கெட்டவன் 2.0 அதெல்லாம் ரைட்டு, கெட்டவன் 1.0 எப்போ வந்தது, அதுக்குள்ள 2.0 என்னமோ ஒரு குழப்பி பில்லா 3 நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தவரு கடைசியா அதையும் அப்படியே டிராப் பண்ணி பேச்சுவார்த்தை இல்லாம அப்படியே மூடி விட்டார்கள். இப்ப 12வதா சங்கர் அவர்களின் நண்பன் படத்தை கூட சொல்லலாம். அந்த படத்துல கூட சங்கர் அவர்கள் நம்ம சிம்பு அப்ரோச் பண்ணிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்துல விஜய் அவர்கள் நடிக்கிறதுக்கு கமிட் ஆனனால நான் தலை ஃபேனு, அதனால விஜய் படத்துல நடிக்க மாட்டேன்னு இந்த படத்துல இருந்து கைட்டினாரா. இப்ப அடுத்ததா இதெல்லாம் என்ன பிரமாதம், இதை விட பிரமாதமான ஒரு நியூஸ் சொல்றேன் பாருங்க. சிம்பு அவர்களே ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கலான்னு இருந்தாராம். என்னது தமிழ் படத்தெல்லாம் விட்டுட்டு இங்கிலீஷ் படமா? ஆமாங்க, தமிழ் படத்துல தான் நீங்க யாருமே அவரை நடிக்க விட மாட்டீங்களே, அவர் தான் ஹாலிவுட் டைம்ல தான் ஒர்க் பண்ணுவார்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல அவர் நச்சரிச்சா, அதனாலதான் ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்க போறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு. அந்த இங்கிலீஷ் படத்துல நோ சாங்ஸ் அண்ட் நோ இன்டர்வலாம், அதாவது பாட்டும் கிடையாது இன்டர்வலும் கிடையாதா. அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் டயலாக்ஸ் வந்து யார் எழுதுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கௌதம் மேனன் எழுதுற மாதிரி இருந்தது. மற்றும் இந்த படத்தின் சினிமாட்டோகிராஃபர் கொண்டு சிம்பு டிசைட் பண்ணிட்டாரு, சந்தோஷ் சிவன் தான் சொல்லிட்டு. இதையும் தாண்டி இந்த படத்தின் இயக்குனர் சிம்பு அவர்கள் தான். மற்றும் இந்த படத்தின் மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா இப்படின்ற மாதிரி எல்லாமே டிசைட் பண்ணி இந்த படத்துல தமிழ்லயே டப்பிங் பண்ணி மற்ற லாங்குவேஜ்ல டப் பண்ற அளவுக்கு பிளான் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் டிராப் ஆயிடுச்சு. இப்ப கடைசியா நான் சொல்ல போற டிராப் ஆன படமா இல்ல வருமா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய படம் தான் கார்த்திக் நரேன் அவர்கள் இயக்கக்கூடிய STR 34 இல்ல 37 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா கார்த்திக் நரேன் சமீபத்துல இந்த துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் சிம்புவை போய் சந்திச்சு படம் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. சிம்புவே ஏகப்பட்ட ஐடியா கொடுத்துருக்காராம். அதாவது இந்த மாதிரி பில்லா 3 இங்கிலீஷ் படம், வேட்டை, இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம சொல்லிட்டே போலாம், மகா மாநாடு, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் கார்த்திக் நரேன் கிட்ட பண்ண உடனே கார்த்திக் நரேன் அப்படியே வாயை பொளந்து பார்த்தாராம், இவளுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்ற அளவுக்கு. அதனால இவங்க 2 பேரும் ஒரு கதை டிஸ்கஷன் பண்ணி ஒரு படம் பண்ண போறதா அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கும்ன்ற மாதிரி கார்த்திக் நரேனே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது நடந்தா நல்லா இருக்கும், நடக்கலன்னா கார்த்திக் நரேனோட கதி அதோ கதி தான். இப்ப இந்த லிஸ்ட்ல சொன்ன படங்களையும் தாண்டி இன்னும் என்னென்ன படங்கள்லாம் அவர் டிராப் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சிம்பு அவர்களின் ட்விட்டர் பக்கத்துல ஃபாலோ பண்ணுங்க. அப்பப்போ மூடு வரும்போது ஏதாவது ஒரு படத்தை ஆரம்பிக்க போறேன், கவுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜ் போடுவாரு, ரொம்பவே ஜாலியா இருக்கும். ஆனா இருந்தாலும் இனிமேல் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா ஆன்மீகத்தெல்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் இப்போ ஒழுங்கா படத்தெல்லாம் நடிச்சு கொடுக்குறாரா. இனிமேல் அவரோட ஃபேன்ஸை அவர் ரொம்ப திருப்திப்படுத்துவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. திருப்திப்படுத்தினா அவருக்கும் நல்லது, அவர் படம் பார்க்க வர ரசிகர்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மற்றும் இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் பேசலாம்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.